வணக்கம் என் மக்களே. நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று திறந்திருக்கிறேன் புதுசாக. அது யூடியூப் சேனல் பெயர் வந்து சசி பிளாக். நான் இப்போ தான் புதுசாக திறந்திருக்கிறேன் மக்களே. உங்களுடைய சப்போர்ட் தாங்கோ. என்னென்னு சொன்னால், நான் நிறைய நாள் யூடியூப் தொடங்கணுமெண்டா இருந்தேன். நான் தொடங்க முடியலை. இப்போ தான் தொடங்கி இருக்கிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஆடிக்கூழ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். ஆனால் நான் ஆடிக்கூழுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆடிக்கூழ் செய்கிறது காட்டியில் பாருங்கோ மக்களே. ரெண்டாண்டே தானே நான் ஃபஸ்ட் டைமாக தொடங்குறேன். அப்போ அதால் ஒரு இனிப்பான சாப்பாடு செய்கிற வீடியோட தொடங்குவோம்னு சொல்லித்தான் தொடங்கியிருக்கிறேன். பாருங்கோ மக்களே. இது முதல் பனங்கட்டி, இந்த அங்கால இருக்கு ரெண்டு, அந்த ரெண்டு பனங்கட்டியும் தான் எடுத்துருக்கிறேன். இங்கால அரிசி மாவு உண்டை, அரிசி மாவை சுகண்ணி விட்டு குழச்சி ரொட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கால ஏலக்காய் இடித்து பவுடராக்கி வச்சுருக்கு. மற்றது சீரகம் மிளகு வறுத்தடிச்சு பவுடர் எடுத்து வச்சுருக்கு. ஏலக்காய் போட்டால் நல்ல வாசமாக இருக்கும். சீரகம் மிளகு கட்டாயம் போடணும் ஆடிக்கூழுக்கு. இங்கால அரிசி உளுத்தம்மாவும் கட்டாயம் போடணும், நல்லா இருக்கும். ஒரு 3 கரண்டி அப்படித்தான் நான் எடுத்துருக்கேன். இது இங்கால பயறு வந்து எங்களோட தேவைக்கேற்ப தான் போடணும். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் காணுமண்டபடியால் நாங்கள் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 50 கிராம் அப்படி இருக்கும். இங்கால அரிசிமா, சிவப்பு அரிசிமா நனைய வச்சு இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சுண்டு அப்படி. இங்கால பால், இது 2ஆம் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கு. இங்கால 1ஆம் பால், இது தனியாக எடுத்து வச்சுருக்கு. இங்கால தேங்காயை சின்ன வெட்டி எடுத்து வச்சுருக்கு. இதுவும் போடணும் கட்டாயம், நல்லாவே இருக்கும். என்னென்னு சொன்னால், பாரம்பரியமான ஆடிக்கூழ் தானே. அப்போ அதனால் இதில் காட்டியிருக்கிற அத்தனை பொருட்களும் போட்டு செய்தால் தான் நல்லாவே இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கும் அநேகமான இலங்கை தமிழர் அனைவருக்கும் தெரியும் தானே பாரம்பரியமான ஆடிக்கூழ் செய்கிற முறை எப்படின்றதை. நானும் செய்யல பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் செய்யணும். அப்போ உங்களோட காட்டுவோம் பண்ணிட்டு எடுத்து நான் ஆடிக்கூழ் செய்கிற முறை எல்லாருக்கும் அநேகமாக தெரியும் தானே. இருந்தாலும் நான் சும்மா மேலோட்டமாக சொல்லி கொண்டு போகிறேன். சுடுதண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொதித்த உடனே பயரை போட்டு அவிய வைக்கணும். அவிஞ்ச உடனே கொஞ்சமாக உப்பும் போடணும். போட்டுட்டு பேர்ந்து அந்த நாங்கள் உருண்டி வச்சுக்கிற உருண்டை இருக்குது தானே, அந்த உருண்டையும் போடணும். அதுவும் அவிஞ்ச பிறகு பேர்ந்து 2ஆம் பாலில் அரிசி மாவையும் உளுத்தம்மாவையும் கரைச்சி விடணும். விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் விட்ட பிறகு இந்த இடித்து வச்சுக்கிற பனங்கட்டி இருக்குது தானே, அதையும் போடணும். போட்டு எல்லாமே நல்லா கொதித்து வந்த பிறகு அதுக்கிடையே தேங்காயும் போடணும், தேங்காய் சொட்டும் போடணும். அதுக்கு முதல் அந்த அரிசி மாவு உருண்டை போடைக்குள்ளேயே தேங்காய் சொட்டையும் போடுங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு 2ஆம் பாலில் அரிசி மாவையும் உளுத்தம்மாவையும் கரைச்சி விட்டுட்டு பேர்ந்து கடைசியாகத்தான் அந்த சீரகம் மிளகு ஏலக்காய் அந்த பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 2 கொதி வேற வேணும். வந்தால் பிறகு நீங்கள் உங்களுக்கு இனிப்பு உப்பு சுவை காணுமாண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஏதாவது தேவையாக இருந்தால், ஏதாவது இறுக்கமாக இருந்தால் கொஞ்சம் பால் விட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்படி ஏதாவது செய்து நீங்கள் அந்த கூழை இறக்கி நீங்கள் சுட சாப்பிடலாம் மக்களே. ஆடிக்கூழ் செய்முறையை சொல்லியிருக்குது, உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை, ஆனாலும் நான் செய்கிற முறையை சொல்லியிருக்கிறேன்.
மக்களே பிடிச்சிருந்தால் பாருங்கோ. நான் இதுதானே ஃபஸ்ட் டைம் காணொளி, இப்போ அதால் என்னென்ன எப்படின்றது தெரியாது. ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கோ. பிடிச்சிருந்தால் பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. உங்களோட ஆதரவு, உங்களோட சப்போர்ட் எனக்கு தாங்கோ. என்னென்னு சொன்னால் உங்களோட ஆதரவு சப்போர்ட்டுகள் இருந்தால் தான் நாங்கள் மேலும் மேலும் வளரலாம் என்றதையும் சொல்லிக்கொண்டு மக்களே, மற்றது நான் சமையல் காணொளிகளும் செய்வேன். செய்கிற டைமில் உங்களுக்கு போடுறேன், பாருங்கோ. மற்றது இது கேக் ஐசிங் ஆர்டர் செய்கிறேன் நான். பர்த்டே கேக், வெட்டிங் கேக், இப்படி என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் செய்த ஆர்டர் கொடுக்குறேன். நான் அதையும் செய்வேன். மற்றது தூள்கள் நான் செய்வேன். எல்லாம் தூள் திரித்து கொடுப்பேன். திரித்து கொடுக்குறதில்ல, திரிப்பேன். எங்களுக்கு செய்வேன். எல்லாம் பாரம்பரிய முறைப்படி செய்கிறேன். நான் கோபித்தூள் செய்கிறேன். நான் சத்தமாக செய்கிறேன். நான் மற்ற சரக்கு அந்த அரைச்சகரி செய்கிற பவுடர் அது செய்கிறேன். நான் அதெல்லாம் நல்ல வடிவாக செய்கிறேன். நான் ஆனால் அந்த கடைகளில் நானும் வேண்டி பார்த்துருக்குறேன். ஆனால் ஒரு வித டேஸ்ட்டுமே இல்லை. சத்தமானு சொல்லி போட்டு என்னவெல்லாம் செய்து வச்சு விற்கிறாங்க. நான் வாங்கி 2-3 தரம் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் செய்கிறேன்னா அந்த என்னத்துக்காக வாங்கினான்னு சொன்னால், இப்போ நான் செய்கிறதும் இவியல் செய்து பதப்படுத்தி விற்கிறதும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்குறதுக்காக வேண்டி நான். ஆனால் நல்லாவே இல்லை. அதை நான் சொல்லிக்கொள்கிறேன் வெளிப்படையாகவே. மற்றது அவங்களோட மிளகாத்தூளும் நான் வேண்டி டேஸ்ட் பார்த்தேன். நல்லா இல்லை. கோபித்தூள் அப்படி கோபித்தூள்னு சொல்லிட்டு என்னவோ செய்து வச்சு விற்கிறாங்களா, ஆனால் நல்லாவே இல்லை. சரக்குத்தூளும் அதுக்கும் அப்படி தான். நான் செய்கிற சரக்குத்தூளுக்கும் அதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். நான் செய்து வச்சிருக்கிறேன். நான் அதை உங்களுக்கு இன்னொருக்கா நான் ஒரு காணொளியிலே அதை காட்டுறேன் மக்களே. ஒரு ஒரு பொருளை செய்து போடும்போது மக்களுக்கு சென்று பயனடைய வேணுமென்னு சொன்னால் அதை தரமான முறையில் செய்து கொடுக்கணும். ஆனால் சும்மா செய்து போட்டு விற்கணும் தான். ஆனால் நான் பார்த்த அளவுக்கும் டேஸ்ட் பண்ணின அளவுக்கும் நல்லாவே இல்லை. நீங்களும் அப்படி வாங்கி அனுபவப்பட்டிருப்பீங்களோ என்னவோ தெரியாது. அப்படி இருந்தால் எனக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நான் ஒரு சில யூடியூப்பில் பார்க்குறேன். நான் சில பேர் யாழ்ப்பாணத்து கறி மிளகாத்தூள்னு சொல்லிவிட்டு பாரம்பரிய தூள்னு சொல்லிவிட்டு கருவேப்பமில்லை போடாமையே தூள் செய்யணும். அந்த வீடியோவும் பார்த்துருக்குறேன். கருவேப்பமில்லை போட்டு தூள் செய்தால் பழுதாக போயிடுமென்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை. கருவேப்பமில்லை தூளுக்கு முக்கியமானதே கருவேப்பமில்லை தானே. அதுதானே இந்த நிறைய வாசத்தை கொடுக்கும். கருவேப்பமில்லை போட்டு தூள் செய்து நான் 3 இல்லை 4 5 மாதம் வரைக்கும் தூள் வச்சுருப்பேன். நான் ஒரு பொழுதும் இருக்காது, நல்லாவே இருக்கும். நான் பாவிக்கிறேன்னா நான் வெளியிலேயும் அனுப்பியிருக்கிறேன். அப்படி ஒரு பழுதுமே இல்லாவே 4-5 மாதமாக வச்சு பாவிக்கணும். அப்படி எந்த ஒரு குறைவிட்டோம்னு சொல்லல. ஆனால் இப்போ என்னத்துக்கு நான் இதை சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ கருவேப்பமில்லை போடுறது கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். குறை நினைக்காதீங்க மக்களே. கருவேப்பமில்லை கட்டாயம் போடணும். வாசனை பொருட்கள் அதை ஒவ்வொரு விருப்பத்துக்கு ஏற்ப போடுங்கோ, போடுவினோம். ஆனால் நானும் போடுறது குறைவு. மற்றபடி எல்லாமே சரிக்கு சரி போட்டு 1 கிலோ மிளகா, 1 கிலோ மல்லி, 1/4 கிலோ பெருஞ்சீரகம், 100 மிளகு இல்லை 180 மிளகு, மற்றது சின்ன சீரகம் கொஞ்சம், அரிசி கொஞ்சம், கருவேப்பமில்லை கட்டாயம். ரம்பையில் வாசத்துக்கு போட்டுட்டு நீங்கள் திரிக்கும் போது எடுத்துடணும் வெளியில். அதோடு சேர்த்து திரிக்க வேணாம். மற்றது அந்த ஏலக்காய், கருவாக, கிராம்பு அதுகள் உங்களோட விருப்பங்கள் தான். நீங்கள் போட வேணுமென்னு சொன்னால் போடுங்க, போடாமையும் விடலாம். ஆனால் அந்த உளுந்து மற்றது இன்னும் கொண்டு போடுறாங்களே தூளுக்குள்ளே உளுந்து போடினம். மற்றது இன்னும் ஏதோ ஒரு பொருள் போட்டதை நான் பார்த்தேன். அது வெந்தயம் இதில் எல்லாம் தேவையில்லாதது. ஆனால் அதை கறியை பழுதாக்குற மாதிரி வெந்தயம் போடவே கூடாது. என்னென்னு சொன்னால் இந்த கறியை நாங்கள் அடுத்த நாள் வச்சு எடுக்கவே இல்லாத அந்த இழுவுண்டும். அந்த
வீணு அந்த அந்த என்னன்னு சொல்கிற அந்த அந்த இழுவுண்டும் தானே அந்த பழுதாயின அந்த ஒரு மாதிரி அது மாதிரி இழுவுண்டும் அந்த கறி. அப்போ அதால் நாங்கள் வெந்தயமே போடுறே இல்லை, நெடுக கூட தூள் செய்கிறது தானே போடுறே இல்லை. இப்படித்தான் செய்கிறது. அடுத்தது சத்து மானம் செய்கிறேன், அதையும் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஓகே, என்னென்னு சொன்னால் சத்து மாவுக்கு இவங்கள் சத்து மான்னு சொல்லி செய்கிறாங்க தானே, ஆனால் அது எண்ணத்தை போட்டு போட்டு செய்து சத்து மான்னு சொல்லி கொண்டு வராங்களோ எனக்கு தெரியலை. ஆனால் நான் செய்கிற முறை 1 கிலோ உளுந்து போடுறேன், நான் 2 சுண்டு குத்தரிசி போடுறேன், நான் 1/2 கிலோ கடலை போடுறேன், நான் 1/2 கிலோ பயறு போடுவேன். மற்றது கவுப்பி போடுறேன் இல்லை, கடலை பருப்பும் போடுறேன் இல்லை. ஏன்னா கடலை போடுறதால கடலை பருப்பு தேவையில்லை. மற்றது எள்ளும் போடக்கூடாது. எள்ளு அந்த சத்து மாவின் டேஸ்ட் எல்லாம் மாற்றி விட்டுடும். எள்ளு போடக்கூடாது, நான் போடுறதில்லை. ஆனால் கனகாலத்துக்கும் இருக்காது, இந்த எண்ணெய்த்தன்மை இருக்கிறபடியால் இருக்காது. அதோட மற்றது நான் போடுறது கடலை, உளுந்து, அரிசி, பயறு, மற்றது கச்சான் முத்து போடுறேன், நான் 1/4 கிலோ கச்சான் முத்து போடுறேன், நான் மற்றது சோளன் போடுறேன், நான் ஒரு 100 அல்லது 150 அப்படி சோளன் போடுவேன். மற்றது ஏலக்காய் போடுறேன், நான் வேர்க்கொம்பு போடுறேன், நான் சீரகம், மிளகு போடுறேன். நான் இவ்வளவும் போட்டு தான் நான் தயாரிக்கிறது. வறுத்து பதப்படுத்தி எடுத்து வெள்ளிலே எடுக்கிறேன். நான் நல்லாவே இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 3 மாதம் கூட அதுக்கு மேலேயும் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் அவ்வளோத்துக்கு வைக்க மாட்டீங்கள், ஏனென்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், முடிச்சிடுவீங்க வேலைக்கு. ஆனால் நான் செய்கிறது வெளிநாட்டுக்கும் அனுப்பியிருக்கிறேன், நல்லா இருக்கும் மக்களே. இப்படி நீங்கள் வேணுமெண்டா செய்து பாருங்கோ. சரியா? என்னுடைய காணொளி பிடிச்சிருந்தா பாருங்க மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட சப்போர்ட்டை தாங்க, ஆதரவை தாங்க. நான் தனி புதுசாக முதல் காணொளி எடுக்கிறேன், அதால் நிறைய எடுக்க இல்லாமல் இருக்குது. இவ்வளோந்தான் நான் கூழ் காய்ச்சிற வீடியோ போகும், அதை சேர்க்கையில் இருக்குல்ல. இதை நீங்கள் பாருங்கோ, பிடிச்சிருந்தா உங்களோட சப்போர்ட்டை தாங்கோ மக்களே, ஆதரவை தாங்கோ. ஓகே, பாய். இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். ஓகே, பாய், டட்டா.